ஒரே பிறவியில் நமக்கு தெளிகிற வாய்ப்பு இருந்ததுன்னா சிவபெருமான் நமக்கு போர் அடிக்கும்னு நினச்சிட்டு அவர் சுற்றி விடுவாரா என்ன? இல்லைங்க. நாம் எப்போ தெளிவோம் என்பதை நாள்தோறும் காத்து நிற்கிற கடவுள் நம்முடைய பெருமான். இவனுக்கு என்னைக்கு தெளிவு வரும், எப்போது இவன் தெளிந்த நிலைக்கு வருவான்கிற அந்த பக்குவத்தை நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த நொடிக்கு நொடி பார்த்து கொண்டு இருக்கிற இறைவன் நாம் பக்குவம் ஆகிவிட்டால் கணப்பொழுதும் தாமதம் இல்லாமல் வந்து நின்றுடுவான் ஞானத்தை உபதேசிப்பதற்கு. அதுதான் அவனுடைய பெருங்கருணை. அது அப்போ அந்த திறத்தை நமக்கு உணர்த்துகிற வண்ணமாக நாம் நேற்று எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், இந்த செய்தி நம்ம அறிவுக்குள்ளே இருக்கணும். எப்போவுமே ஒரு உலகியலில் கூட சொல்லுவது ஒன்றுங்க, கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோங்கிற நினைப்பு நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை. ஆனால் நேற்று அந்த 10 ரூபா கூட இல்லாத ஒரு காலம் ஒன்று நம்ம கையில் இருந்துச்சுல்ல. இதை இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டோம், எவ்வளவு உழைப்பு இருக்கிறது, எத்தனை பேருடைய உதவி இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நெஞ்சுக்குள்ளே ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா நன்றி கடப்பாடோடு அவன் அந்த தன் பயணத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பான். அதை மறந்து போகிறவனுக்கு கடந்த காலத்தில் நம்ம இருந்த இருப்பென்ன, உதவி செய்தவங்க யார் என்ன, இதையெல்லாம் மறந்து போனவனுக்கு அவ்வளவு எளிதாக ஓய்வு கிடைக்காது என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. எனவே நமக்கு ஒரு நினைவு இருக்கணும். அதுக்காக கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு இருப்பதில்லை, மறந்துடக்கூடாது. நாம் நேற்று எங்கு இருந்தோம், இந்த இடத்துல இருந்து தான் நம்மளை சுவாமி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ நம்மளை நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப நன்றாக வைத்திருக்கிறார். அப்போ இன்றைய விட நாளைக்கு இன்னும் நன்றாக வைத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு. நம்ம மெயினாக சித்திரக்குறி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.